போப் பிரான்சிஸினுடைய இறுதி பயணம் தொடர்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் கடைசி திருப்பலியும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுமார் 2.5 லட்சம் மக்கள் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பாதுகாப்பு பணிகளும் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. போப் பிரான்சிஸை பற்றி குறிப்பிடும் பொழுது சொல்லணும்னா 20 வயதிலேயே அவருடைய நுரையீரலில் ஏற்பட்டக்கூடிய அழற்சி காரணமாக அவருடைய நுரையீரலுடைய ஒரு பகுதி அகற்றப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி சுமார் 67 ஆண்டுகளாக இறையியல் பணியில் செவ்வனை செய்து உலகின் தலை சிறந்த மனிதர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை மட்டுமல்லாமல் வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை நம்ம கேட்டு பெறலாம். பங்கு தந்தை சேசுராஜிடம். சுமார் 20 வயதிலேயே அவருக்கு நுரையீரலில் ஒரு பகுதி நீக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பலவீனமாக இருந்தும் இறையியல் பணியில் 67 ஆண்டுகள் சீரும் சிறப்புமாக செய்திருக்கிறார். திரு இக்னேசியஸ் பங்கு சந்தை சொல்லும்போது வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டியவர் அப்படின்றார். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மனிதனால் இவ்வளவு பாதிப்புகள் இருந்தும் இப்படி சிறப்பான பணிகளை செய்ய முடியுமா? அதுதான் திருத்தந்தையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லலாம். தன்னுடைய உடல் பலவீனம் அல்லது தன்னுடைய முடியாமல் இருந்தாலும் கூட கடவுளின் பேரருளை நம்பி தன்னுடைய பணியை சிறப்பாக அவர் மக்களுக்காக செய்ய வேண்டும், கடவுளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் சிறப்பாக செயல்பட்டார் என்பதிலே அவருடைய உடல்நல குறைவு கூட அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் நாம் அவருடைய பயண திட்டங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் படிக்கிற காலத்திலிருந்தும் சரி, அவர் குருவானவராக, ஆயராக, அதுக்கப்புறம் கர்தினாலாக அல்லது பாப்பானவராக ஆன காலகட்டங்கள் நாம் எல்லா காலகட்டங்களிலும் பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பதவியிலும் ஒவ்வொரு பொறுப்பிலும் அவர் வரும்போது பல்வேறு சிக்கல்களையும் பல்வேறு சூழல்களையும் சந்தித்ததை நாம் ஒவ்வொன்றாக இப்பொழுது சொல்லி நினைவுபடுத்த முடியும். அது பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆனாலும் கூட அத்தனைக்கு மத்தியிலே அவர் உத்வேகத்தோடு வேலை செய்தார் என்று சொன்னால், பணி செய்தார் என்று சொன்னால், அது அவர் மனதில் இருந்த, அவர் மனதுக்குள்ளாக அவர் நினைத்திருந்த மக்களுக்கு கடவுளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம்தான். அந்த எண்ணம்தான் அவர் உடல் குறைபாடுகளையும் தாண்டி அவரை உந்தி தள்ளியது என்று நாம் சொல்லலாம். திரு சேசுராஜ், அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய உரிமைக்காக அவர் பல கட்டங்களில் அவர் போராடியதாக சொல்லப்படுது. அடிமை முறையே ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னார். போர் இல்லாத உலகை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ கூட அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சட்ட விதிகளை மீறி குடியேறுகிறவர்களை கைவிலங்கிட்டு நாடு கடத்த உத்தரவிட்டிருந்தார். இதற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார் போப் பிரான்சிஸ். இருப்பினும் அவர் தன்னுடைய மனைவியோடு இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார். அவருடைய ஆளுமை பற்றி சொல்லுங்கள். கட்டாயமாக என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பாப்பரசருடைய பரிமாணங்கள் பல்வேறு பரிமாணங்கள். அதில் மிக முகாமையாக இந்த பெண்கள் பற்றிய, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது பாலியல் சீண்டல்கள் அல்லது பாலியல் பாகுபாடுகள் என்பதை அவர் அறவே எதிர்த்து இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக திருச்சபையில் உள்ளவர்களோ அல்லது திருச்சபை சார்ந்தவர்களோ எந்த தவறு செய்தாலும் ஈவிரக்கம் இல்லாமல் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதிலே அதற்கான சட்ட விதிமுறைகளை 2018ஆம் ஆண்டிலிருந்து அவர் வரைவு செய்து கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பெண்கள் திருச்சபையில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக ரோமன் டைகாட்ரிஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய திருச்சபையினுடைய பல்வேறு பிரிவுகளிலே ரோமில் இருக்கின்ற அந்த சபைகளிலே பெண்களும் பங்கேற்க வேண்டும் என்று பெண்களை, அருட்சகோதரிகளை அவர் பணியில் அமர்த்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சினடாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற திருச்சபையில் அவர்களுடைய குரல் கேட்க வேண்டும் என்பதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்.
மேலும் நாம் சொல்வதாக இருந்தால், நீங்கள் கடைசியாக சொன்னது போல இன்றைக்கு அந்த அமெரிக்க நாட்டிலே அங்கே விலங்கிட்டு இட்டு சென்றவர்களை மனிதர்களாக மதிக்க தவறிய அரசாங்கத்தை அவர் வன்மையாக சாடியிருக்கிறார். அது இப்போது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக கூட, குறிப்பாக கோவிட் காலத்தில் கூட மக்களை மக்களாக மதிக்க வேண்டும், அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று சொல்லி எல்லா அரசுகளையும் அவர் கேட்டிருக்கிறார். அதற்கு முன்பாக கடலிலே ஒரு சிறுவன் இறந்து மிதந்ததை இந்த உலகம் முழுவதும் பார்த்தது. அந்த சிறுவன் அகதியாக வந்த சிறுவன் கடலிலே இறந்து மிதந்தான். அந்த நிகழ்வு உலகை முழுவதும் உலுக்கியது. ஆகவே பிரான்சிஸ் அவர்கள் உலகத்திலே யார் அகதியாக வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். அதுபோல் கோவிட் காலத்திலே பிழைப்புக்கு வழி இல்லாமல் ஆங்காங்கே கடந்து சென்றவர்கள், மைக்ரண்டாக சென்றவர்கள், கடந்து சென்றவர்களையும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று போப்பாண்டவர் பேசினார். அதனால் யார் யாரெல்லாம் காலச்சூழலுக்கு ஏற்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் பேசியிருக்கிறார், அதற்காக செயல்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாக தெரிகிறது. திரு சேசுராஜ் அவருடைய நிறைவேறாத ஆசை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வருவதாக அறிவித்திருந்தார், ஆனால் வரவில்லை. ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு இந்தியா வருவதாக அறிவித்திருந்த அவர் அது திடீரென்று ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் பேசும்போது 2025ஆம் ஆண்டிற்கு பிறகு கண்டிப்பாக நான் இந்தியா வருவேன் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அது நிறைவேறவில்லை. அதற்குள்ளாக இந்த மண்ணுலகை விட்டு அவர் விண்ணுலகிற்கு சென்று விட்டார். 2017ஆம் ஆண்டு அவருடைய இந்திய பயணம் ரத்து செய்யப்பட என்ன காரணம் திரு சேசுராஜ்? அது பெரிய காரணங்கள் எதுவும் இருப்பது போல எனக்கு என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அவங்களுடைய போப்பாண்டவருடைய பயண திட்டங்கள் எப்பொழுதுமே உலக அளவிலே அவர்கள் எந்தெந்த இடத்திற்கு எப்பொழுது செல்ல வேண்டும் என்பதெல்லாம் முன்பாகவே அவர்கள் திட்டமிட்டு விடுவார்கள். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5 ஆண்டுக்கும் 10 ஆண்டுக்குமான திட்டங்கள் எல்லாம் போப்பாண்டவருக்கு உண்டு. அதிலே இந்தியா வர வேண்டும் என்று அவர்கள் எத்தனித்தது என்பது இந்தியாவில் ஏற்பட்ட மாறுபட்ட அரசியல் சூழல். அதற்காக அது வர வேண்டும் என்று அவர்கள் திடீரென்று தான் அந்த திரு சேசுராஜ் தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.